ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாஸ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் வெஜ் மோமோஸ் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சைனீஸ் ரெசிபி தாங்க. ஆனால் நம்ம வீட்டிலையே செய்யலாம். நம்ம இந்தியாவில் நார்த் ஈஸ்ட்டில் இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நதிகாஸ் ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பட்டனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட தேவைப்படும். இப்போ நல்லா மாவும் உப்பும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம சாதாரணமாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஒரு அரை மணி நேரமாவது ஊறட்டும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா ஆயில் தடவி வச்சுருங்க. மாவு காயாமல் இருக்கும். அதை மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் சரியாக இருக்குங்க. அதில் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி அண்டு பூண்டு ரெண்டும் சேர்த்து கொஞ்சமாக வதக்க விட்டுருக்கிறேன். அப்புறமா பெரிய வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் தாங்க. அப்புறமா கேரட்டு நான் கேரட் துருவலில் வச்சு துருவி வச்சுருக்கிறேன். அது ஒரு 2 கேரட் எடுத்துருக்கிறேன். கேபேஜும் கேரட்டை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதாவது முட்டைக்கோசையும் கொஞ்சம் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடட்டும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப காய் வேகணும்லாம் கிடையாதுங்க. திரும்ப நம்ம வேக வைக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் சைனீஸ் ஃபுட் எதுவுமே ஃபுல் குக்டாக இருக்காது. இப்போ நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவும் நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதிலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுக்க போகிறோம். ரொம்ப பெருசாக எடுத்துடாதீங்க. ரொம்ப சின்ன சின்ன பால்ஸ் தாங்க எடுக்கணும். ஏன்னா நம்ம மெல்லிசாக தான் திரட்டணும். இல்லைன்னா நம்ம மோமோஸ் நல்லா வராது. இந்த மாதிரி நல்லா வட்டமாக தட்டிக்கோங்க. நல்லா வட்டமாக திரட்டிட்டு நான் அந்த சப்பாத்தி திரட்டுற இதை வச்சு தாங்க திரட்டியிருக்கிறேன். அதாவது ஷேப் வரல அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு மூடி இருக்கு இல்லைங்களா, மூடி வச்சு செஞ்சுக்கோங்க. ஒரே ஷேப்பாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக மூடி வச்சு நம்ம ஒரே மாதிரி நம்ம வச்சு எடுத்து எக்ஸ்ட்ரா உள்ள இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு மடக்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் பொதுவாக மோமோஸ் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் வேறு ஷேப் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்டஃபிங்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முடிச்சு பை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும். மேலேயும் நல்லா அந்த மாதிரி வரும் பாருங்கள். இப்போது இன்னொன்றும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அதையும் திரட்டிட்டு ஒரு மூடி வச்சு நீங்கள் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. கனமாக தட்டிடாதீங்க மாவை, இல்லைன்னா மோமோஸ் நம்மளுக்கு நல்லா வராது. எவ்வளோ மெல்லிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இப்போது திருப்பியும் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு அந்த மாதிரி பை மாதிரி சுருக்கு பை மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்ச பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்ச பின்னாடி ஒரு இட்லி தட்டில் இல்லை இடியாப்ப தட்டில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மோமோஸ் எல்லாம் வரிசையாக அடுக்கிறேங்க. இல்லைன்னா நம்ம வெந்த பின்னாடி எடுக்கும்போது உடஞ்சிரும். அதனால் லேசாக ஆயில் ஒரு சொட்டு விட்டு நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மோமோஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். அதில் இப்போ நம்ம மோமோஸ் வேக வைக்க போகிறோம். மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேகணும். பாருங்கள், நம்மளுக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்து பார்க்கும்போது உடையில ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த சட்னி எப்படி பண்ணணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.